ஹலோ நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்ரீ. வெல்கம் டு தலி டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மக்களிடையே ஹாட் டாப்பிக்காக பேசப்படுற யூஎஸ் விசா ட்ராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் முன்னறிவிப்பே இல்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க, இதை நம்பி நம்ம இந்தியா போயிருந்தோம்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாங்க. கூடவே H1B, B1, B2ல இருக்கிற பொதுவான கேள்விகளை பற்றியும் பார்த்துடலாங்க. நம்ம நாட்டோட பிரதமர் அவர்கள் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணி நிறையா பேசியிருக்காங்க. குறிப்பாக டிஃபென்ஸில் டீலு, இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் டீல்ஸ், இந்த மாதிரி நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. இமிகிரேஷனை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களான்னு பார்த்தா முக்கியமாக எதுவுமே பேசலை. இல்லீகல்ஸை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம டாபிக் உள்ள போயிடலாமா? ஒருத்தங்க யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னா அவங்க பாஸ்போர்ட்டில் யூஎஸ் விசா ஸ்டாம்ப் பண்ணாதான் யூஎஸ்குள்ளே என்ட்ராக முடியும். இதே தான் எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கும், அதே மாதிரி தான் யூஎஸ்க்கும். இப்போ நீங்கள் யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்கள் இங்கேயே இருந்துட்டு இப்போ உங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்தியாவுக்கோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கோ போயிட்டு அதை எக்ஸ்டென்ஷனை விசா ஸ்டாம்பிங்கை உங்கள் பாஸ்போர்ட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் யூஎஸ் எம்பசிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நம்மளோட பயோமெட்ரிக்கு அதுக்கப்புறமேட்டு விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் நம்ம விசாவை ஸ்டாம்பிங் வாங்குவோம். இதுதான் நடைமுறை. 2012க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஆகட்டும் இல்லை விசா அப்பாயின்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே ஒரே நாளில் நடந்துடும், ஒரே இடத்துலயே நடந்துடும். ஆனால் 2012ல் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்டர்வியூ வெய்வர் ப்ரோக்ராம். அதன் மூலியமா இவங்க ரெண்டா பிரிச்சாங்க. பயோமெட்ரிக் ஒரு இடத்துலையும் இன்டர்வியூ இன்னொரு இடத்துலையும் வச்சாங்க. நீங்க விசா வெய்வர் ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்க OFCக்கு மட்டும் போனா போதும். அங்க பயோமெட்ரிக் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் அங்கே டிராப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதுல ஸ்டாம்ப் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடும். இதுவே நீங்க எலிஜிபிள் இல்லாம இருந்தீங்கன்னா பயோமெட்ரிக் சென்டர் நீங்க போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு நாள் விசா அப்பாயின்மெண்ட் போய் உங்க விசாவை ஸ்டாம்ப் பண்ணி வாங்கிட்டு வருவீங்க. இந்த இன்டர்வியூ வெய்வர் ப்ரோக்ராமை 3 முக்கியமான ரீசனுக்காக கொண்டு வந்தாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ட் எம்பசி ஒர்க்லோடு, அவங்களோட ஒர்க்லோடை குறைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ப்ராசஸிங். இப்போ நம்ம விசாவை அவங்க ஸ்டாம்ப் பண்ணி தரத்துக்கு ப்ராசஸை சுலபமாக்கிறதுக்கும் ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்காக வேண்டியும் இதை கொண்டு வந்திருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் செக்யூரிட்டி மெஷர். அதாவது நம்ம பயோமெட்ரிக்கை முன்னாடியே கொடுக்கறதுனால அவங்களால ஈஸியாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிக்க முடிஞ்சிடும். நம்ம இன்டர்வியூ போகும்போது அதுக்கு தகுந்த கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு நமக்கு ஸ்டாம்ப் பண்ணுறதா வேண்டாமாங்கிறத அதில் டிசைட் பண்ணிடுவாங்க. சரி, இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்கன்னு சொல்லி பார்த்தலாமா? முதல்ல பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸுக்கு அப்புறம் உங்கள் விசா ஸ்டாம்பிங் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இதுவே நீங்கள் 14 இயர்ஸ் உங்களோட குழந்தைக்கு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தது விசா இன்டர்வியூ போய் தான் ஆகணும். அதனால அவங்களுக்கு இன்டர்வியூ வெய்வர் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் முதல் தடவை விசா ஸ்டாம்பிங் வாங்க போகிறீங்க, இப்போ H1 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் ரீசன்ட் விசா திருடப்பட்டிருந்தாலோ இல்லை தொலைஞ்சிருந்தாலோ இல்லை கேன்சல் ஆயிருந்தாலோ ரிவோக் ஆயிருந்தாலோ இதில் அவங்களுக்குலாம் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி மோஸ்ட் ரீசெண்டாக உங்களுக்கு எந்த விசா ரெஃப்யூசலும் நடந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஜே விசாவில் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற DS 2019 சேம் இன்ஸ்டியூஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. L1 விசாவில் இருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. ஆனால் L2 ஸ்பௌஸுக்கு இது எலிஜிபிள். ஃபுல் டீட்டெயில் எலிஜிபிலிட்டிக்கு US Travel Docs வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் விசா ஸ்டாம்பிங் எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விசா வெய்வர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதே எக்ஸ்பயர் ஆகிருந்ததுன்னா உங்களோட எக்ஸ்பைரி டேட் 12 மாதத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த 12 மாதங்கிறத இவங்க முன்னறிவிப்பே இல்லாமல் 48 மாதத்துலேருந்து 12 மாதமாக குறைச்சிருக்காங்க. அதில் தாங்க பெரிய சிக்கலே வந்துருச்சு. ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் விசா ட்ராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க, இல்லை இந்தியாவுக்கு போயிருப்பாங்க, இந்தியா ட்ராவலுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போது அதை எல்லாத்தையுமே அவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த 12 மாதம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு க்ரைட்டீரியா தான், புதுசாக அவங்க கொண்டு வரல. பேண்டமிக் முன்னாடி அப்படி தாங்க இருந்துச்சு. மார்ச் 31, 2021 வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேண்டமிக் பீரியடில் இந்த 12 மாதங்கிறத 24 மாதமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் 21, 2021 என்ன பண்ணாங்கன்னா இந்த 24 மாதங்கிறத 48 மாதமாக கன்வெர்ட் பண்ணி அதை டிசம்பர் 31, 2021 வரைக்கும் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் 23, 2021 அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த இதை எந்த எண்டேட்டும் இல்லாமல் இன்டெஃபினட்டாக 48 மாதமாக கொண்டு வந்தாங்க. மறுபடியும் 2022 டிசம்பர் 23, அதே மாதிரி 2023 டிசம்பர் 21 இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. 48 மாதம் தொடருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2025லையும் இதுதான் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு February 10 ஆட்டோமேட்டிக்காக இந்த விசா வெய்வர் ப்ரோக்ராமில் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா
48 மாதம் இருந்ததை வந்து 12 மாதமாக மாற்றிட்டாங்க. யாருக்கும் வந்து முன்னறிவிப்பே சொல்லலைங்க. இதுதாங்க இந்த பிரச்சனை. சரி, இதில் யாரெல்லாம் பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக அவங்க அங்கே இருக்கும்போது நிறையா பேருக்கு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து மெயில் வருது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது. ஒரு சில பேருக்கு வந்து இமெயில் கூட வரல, ஆட்டோமேட்டிக்காக அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இங்கே யூஎஸில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஏற்கனவே ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து இப்போ உடனே வந்து இந்த ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து மாற்றணுமா இருக்கும். இந்த ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் மாறுறது சுலபம் இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து விசா அப்பாயின்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து அவைலபிளாக கிடையாது. மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்லாம் கிடையவே கிடையாது. மே மாதத்தில் தான் வந்து ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு தெளிவாக தெரியல. பட் ஆனால் இது வந்து உடனே கிடைக்கிற விஷயம் கிடையாது. நிறைய நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனாலேயே வந்து நிறைய பேரோட ட்ராவல் வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. திடீர்னு முன்னறிவிப்பே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுனால இந்தியாவுக்கு ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ விசா வெய்வர் அப்போ நம்பி ட்ராப் பாக்ஸை நம்பி வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நிலைமை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கணும். அது எப்போ கிடைக்குதுன்னு தெரியல. 2 மாதம் கழிச்சு கிடைக்குமோ, 3 மாதம் கழிச்சு கிடைக்குமோ எப்படின்னு தெரியல. அவங்களோட கம்பெனியில் அவங்க இதை பற்றி பேசணும். அது வரைக்கும் வந்து அவங்க கம்பெனி ஒத்துக்கணும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஓகே உங்களுக்கு விசா இஷ்யூனால நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே நீங்கள் வந்து கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பதில் சொல்லி ஆகணும். அவங்க கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஏற்கனவே விசா ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணவங்க பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட விசா எக்ஸ்பைரி டேட்டும் உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்குள்ளே இருக்கணும். அந்த டேட் டைம் ஃப்ரேம் வந்து 12 மாதத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா we are good. இன்னொன்னும் நம்ம கவனிக்கணுங்க, இந்த 12 மந்த் எக்ஸ்பயர் ஆகுதுல்ல, அதுக்கு அட்லீஸ்ட் 7 கேலண்டர் டேஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுவே இல்லாமல் ஒரு நாள் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் அந்த ஃபீஸ் வந்து நம்ம ஏற்கனவே கட்டியிருப்போம் இல்லையா, அது வந்து 1 year வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதே ஃபீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டை ரீஸ்கெடியூல் பண்ணக்கூடாது. ரீஸ்கெடியூல் பண்ணாமல் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து விசா அப்பாயின்மெண்ட்டாக மாற்றணும். நீங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டாக தான் கொடுக்குங்க. இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தடவை தான் வந்து ரீஸ்கெடியூல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸை வந்து சில நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே ரீஸ்கெடியூல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஃபீஸ் கட்டி தாங்க ஆகணும். நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கீங்க, ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் நம்பி அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு உடனே கேன்சல் பண்ணுங்கள். அது இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது வந்து 24 ஹவர்ஸோ 48 ஹவர்ஸோ ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண விடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கம்பெனிகிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவங்களும் எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸும் எடுத்துருங்க. இதுவே நீங்கள் யூஎஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்கள் ட்ராவலை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி மறுபடியும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் இங்கே ரிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியா போங்க. இது H1B சீசன்னால நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த கன்சல்டன்சி வந்து இவ்வளோ கொடுங்க, எனக்கு வந்து $5,000 கொடுங்க, $6,000 கொடுங்க, $10,000 கொடுங்க, உங்களுக்காக வந்து நான் H1B பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம காசு கட்டி நம்ம வந்து ஒரு ஜாப் வாங்குறது, H1ல வர்றது அப்படிங்கிறது வந்து ரிஸ்க்கான வேலை. அது வந்து இல்லீகல்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரிஜினலாகவே நமக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது அப்படின்னா உங்கள் கம்பெனியே வந்து உங்களுக்கு H1B ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நம்ம எந்த செலவு பண்ண தேவையில்லைங்க. ஸோ அப்படி வரதா வந்து பெஸ்ட்டான வழி. நம்ம எங்கேயாவது ஒரு கன்சல்டன்சியில் ஏமாந்து போய் நம்ம பணம் கட்டி அவங்க வந்து நம்ம சப்போஸ் நமக்கு விசாவும் கிடச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம யூஎஸ் வரும்போது இங்கே வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில் செக் பண்ணி ஏதாவது நம்ம மாட்டினோம்னாலும் நமக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி வேறு யாரோ ஒருத்தர் வந்து அந்த கன்சல்டன்சி கம்பெனியில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னாலும் அந்த கன்சல்டன்சி கம்பெனி ஆகட்டும், அந்த எல்லாத்துலேயுமே வந்து அவங்க நிறைய ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. நிறையா பேருக்கு வந்து உள்ள என்ட்ரி ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சீசனில் வந்து நம்ம நிறைய பேர் ஏமாற்றப்படலாம். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இன்னமும் நிறையா ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் நிறைய இடத்துல வந்து போஸ்ட் வருது. என்னென்னா B1 B2ல இருக்க பேரண்ட்ஸ் வந்து யூஎஸ் வந்தாங்க, அவங்கள வந்து உள்ள போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வந்து அலோவ் பண்ணல, அவங்கள வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. இதில் நம்ம ஆட்கள் முக்கியமாக பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, 180 days கொடுத்தாங்கன்னா அந்த 180 daysக்குள்ளேயே நம்ம வந்து யூஎஸ் விட்டு வெளியே போயிடணும். சப்போஸ் வேறு ஏதாவது ரீசன்னால நம்ம யூஎஸ்குள்ளே இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம உடனடியாக வந்து அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் தானே 2 நாள் தானே யூஎஸ்குள்ளே இருந்துட்டோம்னா
நம்ம வந்து இந்தியாவுக்கு போகிறது ஈஸி, ஆனால் வந்து திருப்பி நம்ம வந்து யூஎஸ்குள்ளே வரோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகுதுங்க. ரீசெண்டாக கூட நிறையா போஸ்ட் பார்த்தேன். 182 days வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து யூஎஸ்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து வீசா என்ட்ரி வந்து அலோவ் பண்ணல, அவங்க வந்து ரிட்டர்ன் அனுப்பப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டன் டிக்கெட்டை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சுருங்க. அவங்க யூஎஸ்குள்ளே வரும்போதே அந்த ரிட்டன் டிக்கெட்டையும் காட்டினா தான் வந்து விடுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல. அப்படி இல்லாதவங்களுக்கும் வந்து திருப்பி அனுப்பப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அப்பா அம்மா தனியாக வராங்க, இங்கிலீஷ் தெரியும்னா பிரச்சனை இல்லை, ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ யாரோ ஒருத்தர் கூட தான் சேர்த்து அனுப்புவோம். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களும் பதட்டமாயிடுவாங்க. அந்த டென்ஷன்ஸ்னால அவங்களுக்கும் பிரச்சனையாகும். அதனால் அவங்க வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி, அவங்க உள்ளே வரதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறதாங்க பெஸ்ட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன். உங்கள் நட்பு வட்டாரத்தில் யாராவது வீசா ட்ராப் பாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்ம நட்பு தொடர சப்ஸ்கிரைப்.